ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் புக் ரைட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலே நிச்சயமாக ஒரு ரைட்டராக இருப்பீங்க. இல்லை ரைட்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. எப்படி இருந்தாலும் சரிங்க, நான் சொல்ல போகிற ஒரு 3 மிஸ்டேக் மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. அதை பண்ணியிருந்தாலும் உடனடியாக அதை திருத்திக்கோங்க. ஸோ புக் ரைட்டிங் பற்றி பெருசாக தமிழில் யாரும் பேசுறது கிடையாது. நான் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு கொஞ்சம் வியூஸ்லாம் போகணும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. முடிஞ்சால் ஒரு கமெண்ட்டுமே போட்டுருங்க. சரிங்களா? முதல் விஷயம், நீங்கள் புத்தகம் எழுத ஆசைப்பட்டு இந்த மாதிரி வீடியோ பார்க்குறீங்க இல்லையா? இது எல்லாராலையும் முடியாதுங்க. எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. யாரு புத்தகம் எழுதுவாங்க அப்படின்னா, மனசுல ரொம்ப நாளா ஒரு வலி இருக்கும். நிறைய பேருக்கு தெரியப்படுத்தியே ஆகணும். இந்த மாதிரி வலி இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா புத்தகம் மூலியமா மக்களை போய் சேர்றதுக்காக புத்தகம் எழுதுவாங்க. ஏன்னா மிகப்பெரிய கனவு இருக்கும். புத்தக எழுத்தாளராக ஆகணும்னு சொல்லி ஒரு கனவு இருக்கும். அவங்க புக்கு எழுதுவாங்க. ஸோ இப்படி நீங்க உங்க புக் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணாலும் அது நிறைய பேர்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா சில மிஸ்டேக் நம்ம பண்ணாம இருக்கணுங்க. அதுல முதல் மிஸ்டேக் பாக்குறீங்க அப்படின்னா, புக் இன்டீரியர் ஃபார்மேட்டிங். இந்த ஒரு ஆசான் புத்தகம் இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப பேசிக்கா புக் கவர் இருக்கு இல்லையா. ஸோ இது நான் முதலா பிரிண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் காப்பிங்க. என்னோட ஃபர்ஸ்ட் காப்பி இந்த ஒரு புத்தகம் தான். இப்போ அது இந்த மாதிரி வெளியாயிருச்சு. இதுல ஒரு 3 பாகம் வெளியாயிருச்சு. ஆனா முதலா நான் எழுதின எழுத்து ஒரு புத்தகமா கிடைச்சிச்சு அப்படின்னா அது இந்த ஒரு புத்தகம் தான். என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ரேப்பர்லாம் ட்ரை பண்ணியிருப்பேன். பெருசா நல்லா இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் டைம் எடுத்து இந்த ஒரு ரேப்பர் பண்ணி புத்தகத்தை வெளியிட்டேன். இது பாக்குறீங்க அப்படின்னா 256 பக்கம் இருக்கும். இது பாக்குறீங்க அப்படின்னா 207 பக்கம் இருக்கும். எதுக்கு இவ்வளவு பெரிய வித்தியாசம் அப்படின்னா, நான் ஒரு எழுத்து கூட கம்மி பண்ணல. ஆனா புக்கு ப்ராப்பரா ஃபார்மேட்டிங் பண்ணேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் புத்தகத்துல இந்த எழுத்தோட அளவு எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கும். அதே நேரத்துல இந்த மார்ஜின்லாம் இருக்கு இல்லையா, இந்த 4 சைடும் கொஞ்சம் கேப் விட்டுருப்போம் இல்லையா, அந்த ஒரு மார்ஜின் கரெக்டா வைக்கணுங்க. பெரிய எழுத்து போட்டு பெரிய மார்ஜின் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா 200 பக்கம் இருக்கிறது 300 பக்கமா மாறிடும். அந்த மாதிரி புத்தகத்தை பப்ளிஷர் வாங்கவே மாட்டாங்க. ஏன்னா பிரிண்டிங் சார்ஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்க செல்ஃப் பப்ளிஷ் பண்ணி ஒரு புக்கு கடையில வைக்கிறீங்க அப்படின்னா அதையுமே யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஃபார்மேட்டிங்கே இல்லாம இருக்கும் புத்தகத்துல. அதனால இன்டீரியர் ஃபார்மேட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் புத்தகத்துல மட்டும் இந்த தப்பு பண்ணேன். அதுக்கப்புறம் நான் பண்ணல. நீங்க தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக அதை மாத்திருங்க. புக்கு ஃபார்மேட்டிங் பண்ணும்போது 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். புக்கோட சைஸுங்க. இது ரெண்டும் ஒரே புத்தகம் தான். ஆனா ஃபர்ஸ்ட் புத்தகம் கொஞ்சம் அகலமாகவும் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்கொயர் டைப்லயும் இருக்கும். இது ஒரு ப்ராப்பரான ஒரு புக் சைஸ்ல இருக்கும். மேக்ஸிமம் புக்கு இந்த மாதிரி ஒரு சைஸ்ல தான் புக்கு பிரிண்ட் பண்றாங்க. ஸோ உங்க புக்கை நீங்க ஒரு பப்ளிசிட்ட கொடுக்குறீங்க, ஒரு கடையில வைக்கிறீங்க, ஒரு அவார்டுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா முதல் விஷயம் உங்க புக்கை பார்க்கும்போது படிக்க முடியணும் இல்லையா. ஸோ அந்த இது இருக்கணும் அப்படின்னா புக்கை இன்டீரியர் ஃபார்மேட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் எப்போவுமே ஒரு கண்ணை வச்சுக்கோங்க. ஃபார்மேட்டிங் பண்ணும்போது ப்ராப்பராக ஃபார்மேட்டிங் பண்ணிருங்க. சரிங்களா? இது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. அடுத்து 2வது ஒன்று அதே மாதிரி இன்னொரு அப்டேட் கொடுத்துட்றாங்க. உங்களுடைய புத்தகத்தை என்னோட வெப்சைட்டில் விற்கிறதுக்கு ஒரு பிளான் போய்கிட்டு இருக்கு. புதுசாக ஒரு வெப்சைட் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆக்சுவலாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ தான். அதில் எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, என்னோட புத்தகத்தை ஒரு வெப்சைட்ல லிஸ்டிங் பண்ணணும். என்னோட ஃபோட்டோ இதில் இருக்கணும். இப்பெல்லாம் ஆசை பட்டேன். ஃபர்ஸ்ட் புத்தகம் எழுதும் போது அது எதுவுமே எனக்கு நடக்கல. ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய புத்தகத்தை என்னோட வெப்சைட்ல லிஸ்டிங் பண்ணி எங்களுடைய ஆத்தர்னு சொல்லி அவங்க ஃபோட்டோ ஆட் பண்ணணும். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அதை நான் இப்போ பண்ண போறேங்க. அதை நான் கடைசியா சொல்றேன். அது எப்படி பண்றது அதை பத்திலாம் கடைசியா சொல்றேன். நீங்க புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க, எழுதி முடிச்சிட்டீங்க. நீங்க என்கிட்ட தான் பப்ளிஷ் பண்ண அவசியம் கிடையாது. நீங்க ஓனா பப்ளிஷ் பண்ணிட்டு கூட அதை பண்ண முடியும். அது எப்படி சொல்லி நான் கடைசியில் சொல்றாங்க. ஓகே. 2வது மிஸ்டேக் பாக்குறீங்க அப்படின்னா, புத்தகத்தை எழுதி கிழிச்சு போட்டுறது. நிறைய பேர் இதை தப்பு பண்ணிடுறாங்க. நானும் ஒரு 1 இயர் 2 இயர்ஸா புக்கு எழுதுறேன், எனக்கு பிடிக்கவே மாட்டுது, ஒரு சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டுது, இந்த மாதிரி சொல்றாங்க. இது உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ரைட்டரா இருந்தாலும் சரிங்க, எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். புத்தகம் எழுதும் போது ரொம்ப வேகமா போதோ, ரொம்ப ஸ்லோவா போதோ, இந்த இடம் பிடிக்காம இருக்குமோ, கதை நல்லா இல்லையோ, இப்படிலாம் தோணிக்கிட்டே இருக்கும். அது தோன்றதுனால நிறைய பேர் புக் எழுத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எழுதின பக்கங்களை கிழிச்சு போட்டுருவாங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க 5 புத்தகம் 6 புத்தகம் எழுதினா கூட 7வது புத்தகம் எழுதும் போது அந்த புத்தகம் மாதிரி இது இல்லையோ,
கதை அந்த அளவுக்கு பயங்கரமா வந்து இல்லையோ, நம்ம இந்த புத்தகம்லாம் வந்து படிச்சிருக்கோமே, அந்த மாதிரி அந்த லெவலுக்கு இது இல்லையே அப்படிலாம் வந்து யோசிச்சு அந்த புத்தகத்தை வந்து எழுதாம வந்து விட்டுறாங்க. இந்த தப்ப வந்து இதுவரைக்கும் நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இனிமே வந்து பண்ணவே பண்ணாதீங்க. அது அந்த மாரி இருக்கதாங்க செய்யும். நீங்க புத்தகத்த வந்து லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் மக்கள் படிச்சுட்டு அத சொல்லட்டும். மக்களுக்கு புடிக்கல, ரிவ்யூ வந்து ரொம்ப கம்மியா வருது அப்படின்னா, அதுக்கப்புறம் அடுத்த புத்தகத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி வந்து எழுதிக்கலாம். ஆனா நம்மளே அத பத்தி டவுனா யோசிச்சு அத வந்து ஸ்டாப் பண்ண வேணாம். சிலர்லாம் வந்து இருக்கிறாங்க. ஒரு புத்தகத்த ஃபுல்லா எழுதி முடிச்சுட்டு, ஒரு 100 புத்தகம், 200 புத்தகம் வந்து விற்பனை ஆயிருக்கும். அதுக்கு மேல வந்து விற்பனை வந்து ஆகியிருக்காது. ஃபேமஸ் ஆகியிருக்காது. அதனால என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம புக்கு வந்து அவ்வளோதான் போல. ஸோ அந்த அளவுக்கு பெருசா வந்து இல்ல போல. நமக்கு திறமை இல்ல போல அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தப்புங்க. நீங்க பொன்னியின் செல்வன் புத்தகத்த அப்படியே எழுதிட்டு போயிட்டு ஒரு பப்ளிஷர்ட்ட போய் குடுக்குறீங்க அப்படின்னா, அவங்க இன்கேஸ் பொன்னியின் செல்வன் படிக்கலங்க. உங்க புத்தகத்த ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அவ்வளோ அழகான புத்தகமா இருந்தாலுமே ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அந்த புத்தகத்த வந்து மக்கள் வந்து படிக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அது கொஞ்சம் லேட்டா தான் போய் ரீச் ஆகுங்க. அதனால அவசரப்படாதீங்க. உங்க புத்தகத்த வந்து ஸ்டாப் பண்ணி வைக்காதீங்க. எழுதுறத எழுதிக்கிட்டே வந்து இருங்க சரிங்களா? அடுத்து 3 ஒண்ணு வந்து புத்தகத்தை எழுதி வச்சுட்டு மார்க்கெட்டிங் வந்து பண்ணாம இருக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா? எவ்வளோ பெரிய புக்கா இருந்தாலும் சரி, அது மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, மார்க்கெட்டிங் வந்து நிச்சயமாக தேவை. எப்படி மார்க்கெட்டிங் வந்து பண்ணலாம்? இந்த ஒரு காலகட்டத்தில. ஒரு 1950 அந்த காலகட்டம்னா, மக்களே வந்து புத்தகத்த வாங்கிட்டு போய் படிச்சுருவாங்க. ஆனா, இப்போ எப்படி மார்க்கெட்டிங் வந்து பண்றது? இப்ப நெறைய பேர் வந்து புக்கா வந்து படிக்கிறாங்க. உங்களுடைய புத்தகத்த முதல்ல புக்கா வந்து லான்ச் பண்ணுங்க. என்னென்ன வெப்சைட்லலாம் வந்து லான்ச் பண்ண முடியுமோ, எங்கெங்கலாம் அந்த ஆப்ஷன் வந்து இருக்குதோ, அங்கங்கலாம் வந்து புக்கா வந்து லான்ச் பண்ணுங்க. ஃப்ரீயா வந்து குடுங்க. என்ன ப்ரோ நான் கஷ்டப்பட்டு எழுதின புத்தகத்த வந்து ஃப்ரீயா குடுக்குறதா அப்படின்னா, ரீச் ஆகுற வரைக்கும் ஃப்ரீயா வந்து குடுங்க. ஒரு 1000 பேர், 2000 பேர் வந்து படிக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க அடுத்த புத்தகம் எழுதுவீங்க இல்லையா? கொஞ்சமா பிரைஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்த புத்தகத்துக்கு கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணுங்க. இப்படி படிப்படியா தான் நம்ம போக முடியுங்க. ஆ ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, கல்கி அவங்க. என்னோட ரூம்ல வந்து ஒரே ஒரு ரைட்டர் ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குது. அது கல்கி அவங்க தான். அவங்க புத்தகத்த வந்து எல்லா புத்தகத்தையுமே நான் வாங்கி வந்து படிச்சுட்டேன். அவங்க நெறைய புத்தகம் வந்து எழுதியிருக்காங்க. அலைவோசை, சிவகாமியின் சபதம், சோலைமலை இளவரசி, இன்னும் நிறைய சின்ன சின்ன புத்தகங்கள்லாம் வந்து எழுதியிருக்காங்க. அதுல இப்ப கூட நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம், படிக்காமலும் இருக்கலாம். அவர் பொன்னியின் செல்வன் புத்தகம் வந்து எழுதுனதுக்கு அப்புறம் தான் அந்த புத்தகம் வந்து இருக்குன்னே நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுச்சு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் புத்தகம் எழுதுறீங்க. அது நல்லா இருக்குது. ஆனா மக்கள்ட்ட போய் ரீச் ஆகல அப்படின்னா, 2வது புத்தகத்த எழுதுறத ஸ்டாப் பண்ணக்கூடாது. 3வது புத்தகம் எழுதணும். 4 எழுதணும். 5 எழுதணும். ஒரு 10வது புத்தகம் வந்து உங்களுக்கு பெருசா வந்து ரீச் ஆகலாம். இல்ல ஒரு 5வது புத்தகம் பெருசா வந்து ரீச் குடுக்கலாம். அதுக்கப்புறம் உங்க மத்த 4 புத்தகத்தையும் மக்கள் வந்து விரும்பி வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ புத்தகத்துக்காக உங்கள அர்ப்பணிச்சுக்கோங்க முதல்ல. நான் வந்து புத்தகம் வந்து எழுதுறதுக்காக வந்திருக்கேங்க. என்னோட கடமைய வந்து நான் பண்ண போறேன். அது விற்பனை ஆகுது, ஆகல. என்னோட கடமைய நான் பண்ண போறேன். ஆனா ஒரு நாள் அது மக்கள போய் ரீச் ஆகும். படிக்கிற எல்லாருக்குமே புடிக்கும். நல்ல ரிவ்யூஸ் வந்து வரும். அத நம்பி நீங்க போக ஆரம்பிங்க. நிச்சயமாக எல்லாமே வந்து நல்லதா நடக்குங்க. இது நான் வந்து கத்துக்கிட்ட ஒரு பாடம். எனக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்டின்னா, எனக்கு ஆல்ரெடி வந்து ஒரு 1,00,000 பீப்பிள் வந்து இருக்கிறாங்க. யூடியூப் சேனல்ல. ஸோ நான் புக்கு வந்து லான்ச் பண்ணும்போது, அந்த புத்தகத்த நான் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேனான்னு கேட்டீங்க அப்படின்னா, இல்ல. அத ஈஸியா கொண்டு போய் சேர்த்துட்டேன். என்னுடைய ஃபாலோவர்ஸே வந்து ஈஸியா வாங்கி படிச்சுட்டாங்க. முதல் நாள்லயே நான் லான்ச் பண்ண ஒரு 1 ஹவருக்குள்ளேயே 100 புத்தகம் வந்து வித்துருச்சு. புத்தகம்லாம் யாரு படிக்க போறா? இந்த ஒரு மைண்ட் செட்ல வந்து நான் 100 புத்தகம் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணேன். நான் வெளியிட்ட 1 மணி நேரத்துல வந்து 100 புத்தகமே வந்து விற்பனை ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஒரு 500 புத்தகம் அடிச்சேன். அதுவுமே 500 புத்தகமே ஒரு 1 வீக்ல வந்து விற்பனை ஆயிருச்சு. அதுக்கப்புறம் 1000 புத்தகம், 2000 புத்தகம் அப்படி வந்து அடிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அதே நேரத்துல ராயரின் மகுடம், தஞ்சையின் வாசம் ஃபர்ஸ்ட் புத்தகம் அளவுக்கு விற்பனை ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா அது ஒரு கதை புத்தகம். இந்த புத்தகம் வந்து பிரபஞ்சத்தை பத்தி இருக்கும், பங்குச்சந்தையை பத்தி இருக்கும், ஒரு மோட்டிவேஷனல் புத்தகம், ஒரு சுய முன்னேற்ற புத்தகம் அப்படிங்கறனால ஈஸியா வந்து விற்பனை ஆகும். அதுவே ஒரு கதை புத்தகம் அப்படிங்கறனால இந்த காலகட்டத்துல ஒரு புக்கு இன்னொரு புக்கு கூட சண்டை போட போறது கிடையாது. ஒரு புக்கு வந்து ஒரு மூவி கூட சண்டை போட போகுது. ஒரு வெப் சீரிஸ் கூட சண்டை போட போகுது. அவங்க நல்ல ஒரு வெப் சீரிஸை விட்டுட்டு உங்க புக்கை வந்து படிக்கணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். அந்த புக்கை பத்தி நிறைய பேர் வந்து பேசணும். எல்லா இடத்துலயும் இந்த புத்தகம் வந்து ஈஸியா கிடைக்கணும். அப்படிலாம் இருந்தா மட்டும்தான் ஓகே படிச்சு பார்க்கலாமே. நல்ல புத்தகமா இருந்தாலுமே எத்தனை பேருங்க எல்லா புக்குமே படிச்சு முடிச்சிருக்கீங்க? எல்லா புத்தகமும் எல்லாருமே படிச்சிருப்பாங்களா? இல்ல. ஒரு புத்தகம் ஃபேமஸா இருந்தாலுமே, அத எல்லாருமே படிச்சிருப்பாங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா இல்ல. இந்த காலகட்டத்துல
நிறைய என்டர்டெயின்மெண்ட் வந்து வந்துருச்சுங்க. அது கூட சண்டை போட்டு புத்தகத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நிறைய முயற்சி வந்து பண்ண வேண்டியது இருக்குது இந்த காலகட்டத்தில். முன்னாடி வந்து பேப்பர் புக் போதுமானதாக இருந்துச்சு, ஆனால் இந்த காலத்தில் அது போதுமானதாக இல்லை. புக்காகவும் கொடுக்கணும், ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் கொடுக்கணும். ஒரு புக்கு 2 புக்லேயே எல்லாமே கிடச்சிடாது, தொடர்ச்சியாக வந்து எழுதிக்கிட்டே வந்து இருக்கணும். சரிங்களா? சரி, ஓகேங்க. ஸோ இந்த 3 மிஸ்டேக்கை வந்து எப்போவுமே பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து புக் ஃபார்மேட்டிங், 2வது ஒன்று வந்து எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வைக்கிறது, 3வது வந்து மார்க்கெட்டிங். இந்த 3மே ஒரு நியூ ரைட்டருக்கும் சரி, ஒரு ஃபேமஸான ரைட்டருக்கும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. சரி, ஓகே. இப்போ நான் வெப்சைட்டை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து பப்ளிஷ் வந்து ஆகலைங்க. இப்போ தான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு வந்து இருக்கேன். இது வெளியாகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரி கூட வந்து ஆகலாம். இன்னும் வந்து நான் பெருசாக வந்து எதுவுமே உருவாக்கல. இப்போதைக்கு சாம்பிள் மட்டும் என்னோட புத்தகத்தை வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். பெருசாக வேறு எதுவுமே வந்து பண்ணல. இந்த டிசைன்லாம் வந்து பார்க்குறீங்கன்னா நானே வந்து பண்ணதுங்க. இது என்னோட 6வது புத்தகத்தில் வந்து வரப்போகுது. புக்கோட கவரே வந்து இதுதான், அதனால் வந்து அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட புக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறனால அது மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இதில் நிறைய டிசைன்ஸ் வந்து மாற்ற வேண்டியது இருக்குது, அதுவும் நான் பண்ணணும். அதே மாதிரி ஆஃபர் போடுறது, இந்த மாதிரி நிறையா வந்து பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தனியாக இதிலே ஒரு பேஜ் வந்து ஆரம்பிச்சு அதில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய புக்குமே வந்து ஆட் பண்ண போகிறேன். என்னோட சேனலில் வந்து ஒரு 1 lakh பீப்புள் வந்து இருக்காங்க இல்லையா, நிச்சயமாக அதில் ஒரு 1000 பேராச்சும் வாரத்தில் வந்து ஆக்டிவாக வந்து இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது உங்கள் புக்கு வந்து நல்லா இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, அது பிடிச்சிருக்குது அப்படின்னா வாங்குறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுடைய புக்கையுமே நான் வந்து இதில் லிஸ்டிங் வந்து பண்ண போகிறேன். அது ஒரு விஷயமா. இன்னொன்று வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு கோர்ஸுமே வந்து எடுக்க போகிறேங்க. ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன், அதை நான் லான்ச் பண்ணல. சீக்கிரமாக வந்து நான் லான்ச் பண்ணுறேன். இந்த புக்குக்கு கீழே வந்து உங்கள் எல்லாரும் ஃபோட்டோவுமே வந்து வரப்போகுது. யாரெல்லாம் வந்து புக்கை வந்து லான்ச் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாரும் ஃபோட்டோவுமே ஒரு ரவுண்ட் சேஃபில் வந்து இங்கே வரப்போகுது. நீங்கள் எத்தனை புத்தகம் வந்து எழுதியிருக்கீங்க, ஒரு புக்கு தான் எழுதியிருந்தா கூட பரவாயில்ல, அதுவே பெரிய விஷயங்க. உங்கள் ஃபோட்டோ வந்து போட்டுருவோம். அதை கிளிக் பண்ணும்போது நீங்கள் எழுதின புத்தகமும் வந்து வந்துடும். ஸோ இதில் என்னோட ப்ரொஃபைலும் வந்துடும், உங்களோடதும் வந்து வந்துடுங்க. ஸோ அதுவுமே வந்து பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. நிச்சயமாக பண்ண தான் போகிறேன். அதுக்கான வேலை வந்து போய்கிட்டு இருக்குங்க. வெப்சைட்டுமே வந்து நானாக தான் ஓனாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிறத கொஞ்சம் வந்து டைம் வந்து எடுக்குது. முடிஞ்ச வரைக்கும் நல்லா வந்து பண்ணிட்டு சீக்கிரமாக வந்து வெளியிடுறேன். இதை பற்றி உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருக்குது, நீங்கள் புக்கை வந்து லிஸ்ட் பண்ண ஆசைப்பட்றீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதை எப்படி லிஸ்ட் பண்ணுறது, அதே மாதிரி கோர்ஸ் பற்றிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் 1 by 1 உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு டவுட் இருந்தாலுமே என்கிட்ட கேளுங்க, அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து நான் புக்குமே வந்து கொடுக்க போகிறேன். வெப்சைட்டில் வந்து புக்குமே பர்ச்சேஸ் பண்ணி படிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷனுமே இதில் இருக்குது, நான் கொண்டு வர போகிறேன். ஸோ புக் லான்ச் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் லான்ச் வந்து பண்ணிக்கலாம் என்னோட வெப்சைட்டில். ஓகேங்களா? ஸோ பேனா அப்படிங்கிற ஆயுதத்தோட மற்றவங்க தலையெழுத்தையும் மாற்றி எழுத போகிறவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.